எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். 3 நாள் முன்னாடி அசெம்பிளியில் நடந்த அந்த இதில் வந்து சிஎம் விஜய் வந்து அவங்க ஃபார்மர் இப்போ சிஎம் ஸ்டாலின் அவர் வந்து எங்கே அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தார். உங்கள் அப்பா எங்கே அப்படின்னு வந்து அப்போசிஷன் பார்ட்டி லீடர் உதயநிதி ஸ்டாலின்கிட்ட வந்து கேட்டிருந்தார். எம்கே ஸ்டாலின் அவர் வந்து இன்டைரக்டாக அதை வந்து எலக்டில் வந்து தேர்வு செய்யப்படலை அப்படிங்கிறத வந்து அது வந்து இன்டைரக்டாக வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இது வந்து சிபிஐ வந்து ஸ்லாம் பண்ணியிருக்காங்க சிஎம்மோட ரிமார்க்கை. சொல்லியிருக்காங்கன்னா சிஎம் விஜய் வந்து இப்போது கமெண்ட் பண்ணுறது அன்ஹிஞ்ச்டு மேனரில் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்படி இது வந்து பாசிபிளாக இருக்கும் அப்படின்னு முத்தரசன் அப்படிங்கிறவர் வந்து நேஷ்னல் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் ஆஃப் சிபிஐ தேர்ஸ்டே அன்றைக்கி ஒரு வெட்டிங் ரிசப்ஷன் திருவாரூரில் இதை பற்றி பேசியிருக்காரு. முத்தரசன் கம்பேர் பண்ணியிருக்காரு. அதான் கரண்ட் பொலிட்டிக்கல் சினாரியோ வந்து கேட்டில் கிரேஸ் பண்ணுவோம்ல அந்த ரிவர் பேங்க்கில், அது வந்து க்ராஸ் பண்ணி அதர் சைடு வந்து போகலாம் அப்படின்னு க்ரீனாக இருக்குது போகலாம் அப்படின்னு நம்பி போகும். பட் போனதுக்கப்புறம் தான் வந்து அது ரியலைஸ் பண்ணும் அங்கே ஒன்றுமே இல்லை, பேரனாக இருக்குது, தரிசிலமாக இருக்குது அப்படின்னு அப்போ தான் அதுக்கு தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி சில பேர் வந்து அங்கே போனவங்க டைலமாவில் இருக்காங்க. அவங்க வந்து இம்மீடியட்டாக வந்து ரிட்டர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிபிஐ வந்து இனிஷியலாக ஆஃபர் பண்ணது எக்ஸ்டர்னல் சப்போர்ட் டிவிகேக்கு ஃபார்ம் பண்ணுறதுக்கு கோலிஷன் கவர்மெண்ட், அதாவது கூட்டணி கட்சி வச்சு ஆட்சி அமைக்கிறது. பட் ஆர்டி வந்து ஸ்டேட் செக்ரட்டரி எம் வீரபாண்டியன் லேட்டர் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காருன்னா, கம்ப்ளீட் எக்ஸிட் ஃப்ரம் இது டிஎம்கே இதுன்னு சொல்லியிருக்காரு, அலியன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காரு. முத்தரசன் வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. அவர் வந்து என்னென்னா ஜென்ரல் அப்சர்வேஷன், அது எது யாரையும் வந்து டார்கெட் பண்ணல அப்படிங்கிறதையும் அவர் வந்து தன்னோட வருஷனை சொல்லியிருக்காரு. காவேரி டெல்டா பற்றி சொல்லும்போது மேட்டூர் டேம் வந்து ஓப்பன் பண்ணப்படலை இரிகேஷனுக்கு இந்த வருஷம். முத்தரசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த சிங்கிள் கிராப் சீசன் வந்து மெட்டீரியலைஸ் ஆகுமா அப்படிங்கிறது வந்து டவுட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. டிஎம்கே பிரசிடெண்ட் எம்கே ஸ்டாலின் வந்து திரும்பி வந்து ஒரு கவுண்டர் கொடுத்துருக்காரு சிஎம் விஜய் சொன்னதுக்கு. நான் வந்து அவங்க அப்பா எங்கே அப்படின்னு கேட்டதுக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து ஸ்டேட் அசம்பிளியில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வந்து நான் எல்லா பீப்புளுடைய எல்லார் ஹார்ட்லேயும் நான் வந்து இருக்கேன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் சீக்கிரமே வந்து சீஃப் மினிஸ்டர் பதவி ஏற்பேன் தமிழ்நாட்டில். இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கல இந்த ஃபோர்ஸ் மூலியமாக அதனால நான் பதவி கண்டிப்பாக ஏற்பேன் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உனக்கு நான் பார்க்கணுன்னா நீ வந்து பீப்புளுடைய ஹார்ட்டை போய் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். அந்த கேதரிங் அவரும் வெட்டிங் செரிமனி ஆஃப் ஃபார்மர் டெய்ரி டெவலப்மெண்ட் மினிஸ்டர் மதிவாணன் அவருடைய சன்னுடைய மேரேஜ் செரிமனியில் தான் இது பேசியிருக்காரு. சிஎம் விஜய் வந்து டான் பண்ணார்ல அசம்பிளியில் டியூஸ்டே அன்றைக்கி ரெஃபர் பண்ணி, அதாவது சிஎம்முடைய டிஃபீட் வந்து அந்த எலெக்ஷனை பற்றி வந்து அவர் சொன்னார்ல, அதுக்கு இவரும் கவுண்டர் கொடுத்துருக்காரு. நான் வந்து அசம்பிளியில் வந்து மிஸ் ஆனாலும் நான் வந்து பீப்புளுடைய ஹார்ட்டில் வந்து எப்போவுமே இருப்பேன். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருந்தாலும் இல்லாட்டியும் பீப்புளுடைய ஹார்ட்டில் இருப்பேன் இந்த அப்படின்னு வந்து அவர் வந்து அதை தான் சொல்லியிருக்காரு. இப்போவும் இருக்கேன், நான் எப்போவுமே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதற்கான பதிலடி கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிஎம் விஜய் வந்து நீங்கள் வந்து இந்த ஃபைலை த்ரூ பண்ணுங்கள் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றி செக்ரட்டரியேட்டில். நீங்கள் வந்து என்னுடைய சிக்னேச்சர் ஃபைல்ஸில் இருக்கிறது அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இருக்குது அதில். அதனால் வந்து என்னை நீங்கள் சர்ச் பண்ணவே வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. நான் செக்ரட்டரியேட்டில் தான் இருக்கேன், அப்புறம் வந்து நான் மட்டும்தான் இங்கே ரூல் பண்ணுறேன் அப்படின்னு வந்து அதை சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் ரீகால் பண்ணியிருக்காரு அந்த சிஎம் லேட்டர் சிஎம் அண்ணாதுரை அவரே வந்து ஸ்டேட்மெண்ட்டை. நான் வந்து எப்போவுமே ஞாபகம் வச்சுப்பேன், என்றைக்குமே தமிழ்நாடு அப்படிங்கிறத ரீநேம் பண்ணதை வந்து என்றைக்குமே மறக்க மாட்டேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. டிஎம்கே டெப்யூட்டி ஜெனரல் செக்ரட்டரி ராஜாவுடைய ரிக்வஸ்ட்டு பிரகாரம் வந்து கான்டெஸ்ட் பண்ணுங்க எலெக்ஷனில் இண்டிபெண்ட்டாக வித்தவுட் எனி ஆலீஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்டாலின் அவர் வந்து அந்த ரிக்வஸ்ட்டை பற்றி திங்க் பண்ணுறாரு அப்படிங்கிறதும் சொல்லப்படுது.
எக்ஸ்பிரஸ் அதாவது டிஸ்ப்ளஷர் அந்த சிபிஎம் ஸ்டேட்மெண்ட் செக்ரட்டரி பி சண்முகனுடைய அந்த ரிமார்க்ஸில் வந்து எங்களுக்கு அந்த எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு டிஸ்ப்ளஷராக இருக்குது அப்படின்னு அந்த செக்குலர் ப்ரோக்ரஸிவ் அலியன்ஸ் நூல் அதாவது எக்ஸிஸாக தமிழ்நாட்டில் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ராஜா அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருத்தர் வந்து தன்னுடைய தன்னிச்சையாக வந்து அவங்களுடைய பார்ட்டியை பற்றி பேசலாம், பட் அலியன்ஸ் பற்றி அவங்க பேசுகிறதுக்கு அந்த மாதிரி பேச முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து எப்படி வந்து அலியன்ஸ் பற்றி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ராஜா வந்து கேட்டிருக்காரு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராஜா வந்து கேட்டிருக்காரு, ப்ளீஸ் அனௌன்ஸ் பண்ணுங்கள், நாங்கள் வந்து எந்த ஒரு அலையன்ஸும் இல்லாமல் நாங்கள் வந்து கண்டெஸ்ட் பண்ணுவோம் 234 தொகுதியிலையும் இண்டிபெண்ட்டாக அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுங்கிறத சொல்லியிருக்காரு. இந்த ஒன்று தான் தமிழ்நாட்டை சேவ் பண்ணுறதுக்கு ஒரே வழி அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. அர்ஜி பண்ணியிருக்காரு ஸ்டாலின் அவர்களை. டிஎம்கேன்னு வந்து எப்போவுமே வந்து அலீஸ் வந்து தனிப்பட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் வந்து அந்த யாராவது வந்து தனியாக நான் விடுபடணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்கள யாரும் வந்து ஸ்டாப் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காரு. இவர் கொடுத்த பதிலடிக்கு வந்து சிஎம் விஜய் என்ன சொல்லுவார் என்ன அப்படிங்கிறது தெரியல, பார்க்கலாங்க. அவ்வளோதான். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.